உங்கள் கால்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போமா? சரி, நீங்கள் கெட்டிக்காரர் என்றால் எழுந்து நிற்போம். நீங்கள் கெட்டிக்காரர் என்றால் எழுந்து நிற்போம். நாங்கள் கெட்டிக்காரர் தான். சரி, நாங்கள் கெட்டிக்காரர் என்றால் கைகளை தட்டுவோம். நாங்கள் கெட்டிக்காரர் என்றால் தலையை தொடுவோம். நாங்கள் கெட்டிக்காரர் என்றால் மூக்கை தொடுவோம். சரி, நாங்கள் கெட்டிக்காரர் தான். இப்போது நாங்கள் அமைதியாக இருப்போம். கெட்டிக்கார பிள்ளைகள், சரி, இப்போது உங்கள் பெற்றோர்களுடன் கொஞ்சம் வார்த்தைகள். பெற்றோர்களே, நீங்கள் இங்கே நாங்கள் இன்னும் பழைய காலத்தை போல் இந்த ஒலிபெருக்கியில் இவ்வளவு நாடாக்கள் எல்லாம் இழுத்து நீண்ட தூரத்துக்கு பிடித்து கொண்டு அப்படியே நீங்கள் ஒரு பாடசாலையில் இருந்த பழைய காலத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த காலத்திலும் ஏனென்றால் நாங்கள் பதிவு செய்து ஒளிபரப்பி இங்கே நிகழ்ச்சியை தரமாக்க விரும்பவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், தரமாக்க விரும்பவில்லை. நிச்சயமாக பதிவு செய்து இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் தரமாக இருந்திருக்கும். ஆனால் நேரடியாக இவர்கள் அந்த ஒளிபெருக்கியை தாங்கள் பேசும்போது தன்னம்பிக்கையுடன் பேசுகிறார்கள், தமிழை பேசுகிறார்கள், தாய்மொழியை பேசுகிறோம் என்ற உணர்வுடன் அவர்கள் இங்கே மேடையிலே நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனித்திருப்பீர்கள், 4 வயது பிள்ளைகள் அழகாக தட்டுத்தடுமாறி பாடல் பாடி பெயர் சொல்லி இங்கே ஆரம்பித்த நிகழ்ச்சி போல்தான் இங்கே இருப்பவர்கள் ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில். இப்போது இங்கே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அளவிற்கு அவர்கள் நடைபயில தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் தொழில்நுட்பத்தில் நிற்கவில்லை, தொழில்நுட்பத்தில் முன்னேறவில்லை, தமிழில் முன்னேறுகிறோம், அவ்வளவேதான். மற்றது பெற்றோர்களே, இந்த கல்வியாண்டு மிக சிறப்பாக ஆரம்பித்தது. 2 வருடங்களாக நாங்கள் அந்த எங்களுடைய இடைநிறுத்தலுக்கு பிறகு நாங்கள் நேரடி வகுப்புகள் ஆரம்பித்தோம். பதிவுகள் கிட்டத்தட்ட 200 பிள்ளைகளுக்கு மேலாக பதிவாகி இருக்கின்றன. 189 பிள்ளைகள் நேராக வருவதற்கும் இணைய வழியில் 21 பிள்ளைகளுமாக பதிவு செய்து 200க்கும் மேற்பட்டதாக இந்த பள்ளி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருடம் மேலதிகமாக ஒரு ஆசிரியரும் சேர்ந்து 11 வகுப்புகளாக இங்கே ஒரு கீழ்நிலை பள்ளி போல், அதாவது பாடல் வகுப்பு தொடக்கம் 8ஆம் வகுப்பு வரையும் உள்ள பிள்ளைகளுக்குரிய பாடசாலையாக இது பரிணாமித்துள்ளது. அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் தமிழ் உணர்வுக்கு எங்கள் பிள்ளைகள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைத்து வரும் உங்கள் ஆர்வத்திற்கு நீங்கள் பெற்றோர்களே எங்களிடம் எந்த நேரமும் உங்கள் ஆசிரியருடன் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வகுப்பு பிள்ளைகளின் படிப்பு எப்படி போகின்றது, இந்த பாடத்திட்டத்தில் போகிறோம். முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு பாடத்திட்டம் வைத்துள்ளோம். அந்த வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்பிற்கு போகும்போது அவர் அந்த பாடத்திட்டத்தில் உள்ள இலக்கணம், இலக்கியங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டுத்தான் அடுத்த வகுப்புக்கு போகிறார். இதை பற்றி உங்களுக்கு மேலும் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடன் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக அடுத்த வாரம் எங்களுக்கு வகுப்புகள் இல்லை. ஆனால் பெற்றோர்களே உங்கள் ஆசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டும் என்றால் அல்லது ஏதாவது உங்கள் குழந்தை பற்றிய ஏதாவது விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்த வாரம் உங்களை இதே பாடசாலையில் வந்து சந்திக்கலாம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி ஆர்வமாக போகிறது. மீண்டும்